தோழமை உறவுகளுக்கு வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் நிறைவடைஞ்சிருங்க. அதோட ரிசல்ட்டும் மே 4ஆம் தேதி வெளியே வந்துருச்சு. அந்த ரிசல்ட் தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசியல்ல பெரும் பரபரப்பையும் அடுத்த என்னென்ன நடக்க போகும் அப்படின்ற நிறைய சுவாரஸ்யங்களையும் ஆச்சரியங்களையும் ஏற்படுத்தி இருக்கு. நடந்து முடிஞ்ச தமிழக சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் 108 இடங்கள்ல வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய வரலாற்றை பெற்றிருக்குங்க. திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இந்த மாதிரி எல்லா இந்த திராவிட கட்சிகளுக்கு மாத்தி மாத்தி ஓட்டு போட்டிருந்த நிலைமை மாறி ஒரு புதிய ஒரு கட்சிக்கு மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. திமுக பாத்தீங்கன்னா திமுக தனியா ஒரு 53 இடங்கள்லயும், பிஜேபி, அதிமுக மற்ற இந்த என்டிஏ கூட்டணி இருக்கவங்க ஒரு 50-52 இடங்கள்லயும் தான் வின் பண்ணியிருக்காங்க. கூட்டணியோட சேர்த்துதான் திமுக ஒரு 74 இடங்கள்ல வின் பண்ணி இருக்கு. ஆனா நாங்க கூட்டணிக்கும் வரமாட்டோம், கூட்டணியும் எங்களுக்கு தேவையில்ல, தனிச்சுதான் போட்டிடுவோம், பிரச்சாரம் பண்றதுக்கும் நாங்க போக மாட்டோம், எல்லா சோசியல் மீடியாவே நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம், செய்தியாளர்களை சந்திக்க மாட்டோம், இப்படி நாங்க எதுவுமே பண்ணாம இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று வெற்றியை நாங்க பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தினர் ஒரு கொண்டாட்டத்துல இருக்காங்க. இந்த கொண்டாட்டம் நிலைக்குமா அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு. ஏன் அப்படின்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு 117 இடங்களிலும் பிளஸ் 1 118 இடங்கள் தேவை, 18 எம்எல்ஏக்கள் தேவை. இந்த 118 எம்எல்ஏக்கள் இருந்தாதான் ஆட்சி அமைச்சு நம்ம ஆட்சியை அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. ஆனா விஜய் அவர்களுக்கு 108 இடங்கள் மட்டுமே இருக்கிறதுனால ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதுக்காக ஒரு 10 எம்எல்ஏக்கள் நம்ம தேவைப்படணும். 10 எம்எல்ஏக்களை நம்ம பிடிக்கணும். அதனால யாருக்கிட்ட நம்ம பேச்சுவார்த்தை நடத்தலாம்? திமுக கிட்ட நடத்தலாமா? திமுக நம்மளோட கொள்கை அரசியல் எதிரி, அவங்க கிட்ட நம்ம நடத்த முடியாது. அதிமுக என்டிஏ கூட்டணியில் நடக்கலாமா? அதுல பிஜேபி இருக்குது, அது நம்ம கொள்கை எதிரி, அவங்க கூட நடத்த முடியாது. அப்ப யாரு கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் தீவிரமா ஆலோசிச்சு காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காருங்க. ஏற்கனவே எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விஜய் நிறைய இந்த 2-3 பிரச்சாரங்கள் போனதுக்கு அப்புறம் ராகுல் காந்தி என்ன பண்ணாரா, நம்ம தமிழக வெற்றி கழகத்துல கூட்டணி வைப்போம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினர் நிறைய பேர் பேசிக்கிட்டு வந்தாங்க. திமுக கழட்டி விட்டு நம்ம அங்க போயிடுவோங்க அப்படின்னு காங்கிரஸ் நிர்வாகிகளும் காங்கிரஸ் மேலிடமும் நிறைய ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தாங்க. ஆனா அது அப்போதைக்கு முடியல. நிறைய உள்ளடி வேலைகள் பார்த்து விட்டு நம்ம வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதனால திமுக கூட கூட்டணி வச்சு 28 இடங்களை வாங்கினாங்க. அந்த 28 இடங்கள்ல ஒரு 5 இடத்துலதான் வின் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ். மற்ற இடங்கள் எல்லாம் தோல்வியை தழுவிருக்காங்க. மற்ற இடங்கள் எல்லாம் நம்ம ஆளுங்க தான் ஜெயிச்சிருக்காங்கல்ல, தாவேக்காரங்க. அவங்கதான் ஒரு இடம் விடாம திமுக கோட்டை, காங்கிரஸ் கோட்டை, பிஜேபி கோட்டைன்னு சொன்ன எல்லா கோட்டையும் ஓட்டையை போட்டு இவங்க புதிய ஒரு கோட்டையை, வரலாற்று கோட்டையை பெற்றிருக்காங்க. அதனாலேயே தெம்பும் உற்சாகமும் அதிகமாக இருக்கு தாவேக்காவினருக்கு. இந்த நிலையில பாமக கிட்டையும் விசிக, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல்ஏ இவங்க கட்சி எல்லாருக்கிட்டையும் காங்கிரஸ் கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராரு விஜய் அப்படின்னு சொல்லப்படுது. வாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்களுக்கு ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களும் விஜயுடைய நிர்வாகிகளும் எல்லாருமே பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. இதுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுக்குற விதமா சிவி சண்முகம் வீட்டுல எஸ்பி வேலுமணியும் இவங்களும் விஜய் கூட நம்ம போயிடலாம், பிஜேபியை கழட்டி விட்டு விஜய் கூட நம்ம போயிடலாம், அவர் கூட கூட்டணி வச்சு நம்ம ஆட்சியை அமைக்கிறதுக்கு ஆதரவு தரலாம் அப்படின்னு சிவி சண்முகம் வீட்டுல ஒரு ஆலோசனை நடந்ததாகவும் தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் ஆனந்த் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போயிட்டு நேரடியா ஆலோசனை நடத்தி வர்றதாகவும் ஒரு தகவலும் வெளியாகுது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கிறதுக்கு தமிழக காங்கிரஸ் ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டு இருக்கு. இதுதான் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு ஷாக்கிங்கும் சொல்லலாம். ஷாக்கிங் தான் நமக்கு. ஏன் அப்படின்னா காலங்காலமா திமுகவுல இருந்த நம்ம காங்கிரஸ் இப்போ திமுகவை கழட்டி விட்டுட்டு
தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்க ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியை முறிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு பக்கம் இது பிஜேபிக்கு வந்து சாதகமா இருக்கும், எம்பி இருக்காங்களா நாடாளுமன்றத்துல, அதெல்லாம் வந்து நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பிஜேபி நினைச்சுக்கிட்ட நிலையில தமிழக அரசியலே ரொம்ப ஒரு குழப்பமான நிலையில இருக்கு. கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் அவரே அங்க வந்து தோத்துட்டாரு. சென்னை கோட்டையா இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயும் 2 இடங்களை தவிர துறைமுகம் தொகுதியும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியும் தவிர மற்ற எல்லா இடங்கள்லயும் தாவேகா வந்து அவங்களுடைய கோட்டையாக மாத்திட்டாங்க. இந்த நிலையில காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வரவே வராது, திமுக கூட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசின பேச்சும் எல்லாமே இப்போ வந்து பொய்ன்னு ஆனா மாதிரி காங்கிரஸ் தான் ஆளா என்ன பண்ணிருக்காங்க, நாங்க வந்து ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதனால விஜய் வந்து 108 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையில இருந்தாரு. இந்த காங்கிரஸ் உடைய 5 எம்எல்ஏக்களும் ஜாயின் பண்ணாங்கன்னா மொத்தம் எவ்வளவு வரும்? மொத்தம் 113 எம்எல்ஏக்களை வச்சிருக்காரு. இன்னமும் 5 எம்எல்ஏ வந்து நமக்கு தேவை. அதனால பேச்சுவார்த்தை எல்லாருக்கிட்டையும் கடிதம் அமைச்சிருக்காரு. எல்லாம் வாங்க எங்களுக்கு ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடிதங்களை வந்து அமைச்சிருக்காரு. எல்லாருமே நாங்க ஆலோசனை பண்றோம், செயற்குழு கூட்டத்தை கூட்டி நாங்க ஆலோசனை பண்றோம் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாருமே நாங்க வைக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லல. அது சிபிஐயா இருந்தாலும் சரி, சிபிஎம்மா இருந்தாலும் சரி, விசிகாவா இருந்தாலும் சரி, யாருமே நாங்க வைக்க மாட்டோம், அவர் கூட கூட்டணியே இல்லை அப்படிலாம் சொல்லல. நாங்க வந்து ஆலோசனை நடத்துறோம், இன்னும் எங்களுக்கு வந்து கடிதம் வரல அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உறுதியா இன்னமும் சொல்லல. இதுல இருந்தே நமக்கு என்ன தெரியுதுன்னா, எப்படியும் யாரோ நம்ம யோசிக்காத, நம்ம நினைச்சு பார்க்காத சில பேர் தாவேக்கால போய் ஜாயின் பண்ணி ஆதரவு கரம் நீட்டுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. அதுல ஆதரவு கரமா காங்கிரஸ் போயிருக்கு. இதுக்கு அப்புறம் காங்கிரஸ் இப்போ தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணியில இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ அதிமுகவும் தாவேக்கா கூட ஜாயின் பண்ணிருச்சு அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய சக்தியா தமிழகத்துல உருவெடுத்துட்டு வரப்போகுது. ஏற்கனவே நாங்க ஒரு மிகப்பெரிய சக்தி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த தேர்தல்ல வின் பண்ணி காட்டிட்டாங்க. அதனாலேயே நிறைய விமர்சனம் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மேலேயும் தமிழக வெற்றி கழகத்தினர் மேலேயும் அடுக்கடுக்கா வந்துகிட்டு இருக்கு. திமுகவிலும் அதிமுகவிலும் நடந்த ரேப் கேஸும் சரி, அந்த சண்டைகள், சச்சரவுகள், கற்பழிப்புகள், கொலைகள், இது எல்லாமே மூடி மறைச்சு ஒரு சில இடங்கள் நடக்கிறது மட்டும் பெருசா பேசப்படுறத மட்டும் பேசிக்கிட்டு வந்த நம்ம எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்துல எது நடந்தாலும் இனிமே பூதாகரமா வெடிக்க தொடங்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பை வந்து தமிழக மக்கள் வந்து சம்பாதிச்சிருக்காங்க. யாருக்கிட்ட அப்படின்னா ஒரு சில மக்கள் கிட்ட, ஒரு சில அரசியல்வாதிங்க கிட்ட, திமுக காரங்கிட்ட வந்து ஒரு வெறுப்பு அரசியலை வந்து தமிழக மக்கள் வந்து சம்பாதிச்சிருக்காங்க. எது எப்படியோ இருந்தாலும் தமிழக முதல்வர் எல்லாருக்கும் அந்த 1.5 கோடி பேருக்கு தான் முதல்வர் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே முதல்வர் தான். அது யாரா இருந்தாலும் சரி, முதல்வர் அப்படின்னு மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வரா வந்துட்டாங்க அப்படின்னா எல்லாருக்குமே, தமிழக மக்கள் எல்லாருக்குமே விஜய் வந்து முதல்வர் அவர்கள் தான் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய அதுதான் ஜனநாயக கடமை. வேற எதுவுமே மாற்றுக்கிறதே இல்லையே. திரும்ப மாற்றவும் முடியாது. ஒரு வேலை மாறினா அது யார் முதல்வராக வராங்களோ அவங்கள வச்சு பார்த்துக்கலாம். ஆனா இப்போதைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தான் நம்மளுடைய முதல்வரா இருக்க போறாரு. அதனால வெறுப்பு அரசியல் எல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் மேல சண்டையை போட்டுட்டு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அரசியல் பேசி இந்த திமுக தாண்டா கெத்து, நாங்க தானே வந்து நீங்களாம் தற்கூறீங்களா அப்படின்னு சொல்லி தாவேக்கால திட்டிக்கிட்டு மறுபடியும் இவங்க வந்து திட்டிக்கிட்டு மாத்தி திட்டிக்கிட்டு உங்களோட நட்பை கெடுத்துக்காம ஆக்கப்பூர்வமான அரசியலை யாரு பண்றாங்களோ, தமிழக வெற்றி கழகமா இருந்தாலும் சரி, அது நாம் தமிழர் கட்சியா இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, மக்களுக்கு நல்லது செய்யற அரசியலை நம்ம வரவேற்போம். கெட்டது செஞ்சா அதை எதிர்த்து கேள்வி கேட்போம். இப்படி ஒரு மனநிலையில தான் நாம இருக்கணும். கண்டிப்பா விஜய் அவர்கள் நல்லது செய்யறாரா? இப்பதான் ஒரு முதல் வாய்ப்பு வந்து அவர் பெற்றிருக்காரு. இவர் கொஞ்சம் டைம் கொடுப்போம், என்ன பண்றாருன்னு பார்ப்போம். பார்த்துட்டு நல்லது பண்ணாருன்னா வரவேற்போம், கெட்டது பண்ணா எதிர்த்து நம்ம கேள்வி கேட்போம். எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துலதான் நாம எல்லாருமே இருக்கிறோம். அதனால இனிமே தமிழக அரசியல்ல என்னென்ன மாதிரியான பரபரப்பு சம்பவங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழக வெற்றி கழகத்தோட காங்கிரஸ் ஜாயின் பண்ணிக்கிறத வந்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் எந்தெந்த கட்சிகள் வந்து
ஜாயின் பண்ண போறாங்க. மே 7ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வந்து பதவியேற்க போற விழா நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள யார் யார் ஜாயின் பண்ண போறாங்க, பெரும்பான்மை விஜய் காட்டுவாரா காட்ட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.